வெல்கம் வித் வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் காம்படிஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆர் காம்படிஷன் ஆஃப் இன்கம் ஷீட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் தான் எவ்வளவு இன்கம் அந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக ஜென்ரேட் ஆயிருக்கு, அதுல என்ன அப்ளிகபிள் டிடக்ஷன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சம்மரி ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கறது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ வந்துட்டு இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தோம்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நாட் only chartered accountant, CMA and CS அவங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பர்சனோட வந்துட்டு அந்த பினான்சியல் இயர்ல இருக்கிற என்ன இன்கம் இருக்கோ அதுக்கான அப்ளிகபிள் டிடக்ஷன்ஸ் அண்டர் எந்த ஹெட்ல வந்துட்டு எந்த இன்கம்ல ஃபாலோ ஆகுது, அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் இருக்குங்கிறத பாக்குறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கமோட ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிளியர் கட்டா நம்ம காட்ட போறோம். இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், CMA, CS இவங்களை தவிர்த்து மெயினா ஆர்டிகல்ஸ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஹியர் கம்ஸ் த ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கமோட ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு ரூல்ஸுமே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸோட வந்துட்டு கோயின்சைட் ஆகும். ஸோ இதை பத்தி இன்னும் டீடைல்டா உள்ள ஏதாவது இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம இன்டர்மீடியட்ல இருக்க இன்கம் டேக்ஸ் புக்கை பார்த்தாலே ரொம்ப போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம்ல வந்துட்டு ஜஸ்ட் லெட்ஸ் மேக் த ஹெட். ஸோ இந்த பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்ஸ் இன் ருபீஸ்ங்கிறத ஹெட் மாதிரி கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி, நெக்ஸ்ட் ஹெட் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ஹெட் வந்து இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், ஃபோர்த் ஹெட் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், ஃபிஃப்த் ஹெட் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இந்த சேலரிங்கிறது சேலரி பீப்புளுக்கு என்ன இன்கம், சேலரியா என்ன இன்கம் வாங்குறாங்களோ அது சேலரிக்குள்ள வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வீட்டு வாடகை, கமர்ஷியல் பில்டிங் வாடகை எதுனாலும் வந்துட்டு இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துடும். சில நேரத்துல அந்த கமர்ஷியல் பில்டிங் வாடகை வந்துட்டு பிசினஸ் ஆகும் கருதப்பட்டா அந்த வந்துட்டு பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அந்த டேர்ம்குள்ள லிங்க் ஆயிரும். அடுத்து வந்து பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், எனி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் in whichever the income is generated comes under business of profession category. அதுக்கப்புறம் வந்துட்டு கேபிட்டல் கெயின், ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ ஷேர்ஸோ டிபென்ச்சர்ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சேல் பண்ணும்போது, அந்த பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கான டிஃபரன்ஸை கால்குலேட் பண்றதா இந்த கேபிட்டல் கெயின் கேட்டகரிக்குள்ள வரும். அந்த மாதிரி இன்கம் இந்த ஃபோர்த் ஹெட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஃபிஃப்த் ஹெட் வந்து அதர் சோர்சஸ். இதை தவிர்த்து இந்த மேல இருக்க 4 ஹெட்டை தவிர்த்து இப்ப லாட்டரியில வின் பண்ணது, இதை பசில்ல வின் பண்ணது, சம் டைப் ஆஃப் டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணது, இது எல்லாமே வந்துட்டு அதர் சோர்ஸ்ல வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த எல்லாத்தையுமே ஒரு சம் அப் பண்ணி இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஆட் பண்ணி வரதான் கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இதுதான் டோட்டல் இன்கம் மாதிரி வரும். ஸோ இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ங்கிறது வந்துட்டு இந்த 5 ஹெட்ஸையும் டோட்டலா ஆட் பண்ணி வர்றது. இப்போ வந்து ஒவ்வொரு ஹெட்டுக்குள்ளேயும் என்னென்ன கேட்டகரி இருக்கு, அதுல என்னென்ன டிவிஷன் இருக்குங்கிறத நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேலரி, இன்கம் ஃப்ரம் சேலரியில என்னென்ன ஹெட்ஸ் இருக்கு அப்படிங்கிற சப் டிவிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு கிராஸ் சேலரி, நம்ம வந்துட்டு டோட்டலா என்ன சேலரி ரிசீவ் பண்ண போறோம் இன்க்ளூடிங் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே சேர்த்து கிராஸா என்ன சேலரி வருதோ அந்த சேலரி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண. இது வந்துட்டு பெர்க்யூசஸ், அலவன்ஸ், இந்த அலவன்ஸ் பெர்க்யூசஸ்ல வந்துட்டு எக்ஸம்டட், நான் எக்ஸம்டட், ஃபுல்லி டாக்ஸபிள் இதெல்லாம் இருக்கு. இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த கிராஸ் சேலரியை நம்ம கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்கு, இந்த கிராஸ் சேலரியில நம்ம என்ன எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வர்றது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(1)A. இது வந்துட்டு மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் அலோவ் பண்ணலாம் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ சேலரி பீப்புள் ஈவன் இன் பென்ஷன் கேசஸ்க்கே வந்துட்டு 50,000 வரையும் தாராளமா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 16(2). இந்த அலவன்ஸ் எது பே பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்துட்டு இது இப்போ ஃப்ரீனஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எதுவும் பே பண்ணியிருந்தாங்க அண்டர் செக்ஷன் 16(3)ல வந்துட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எதுவும் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போக தான் வந்துடுறது நெட் சேலரி. இந்த நெட் சேலரி வந்துட்டு ஒரு டோட்டல் பண்ணி நம்ம இந்த இன்கம் ஃப்ரம் சேலரிங்கிற ஹெட்டோட நெட் சேலரி டோட்டல் வந்துட்டு சும்மா ஒன்றுன்னு நம்ம ஸ்டேட் பண்றோம் ஃபார் அவர் பெட்டர் கன்வீனியன்ஸ். ஸோ அடுத்து வந்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்ட் இன்கர், அந்த ஒரு ஃபுல் ஃபினான்சியல் வந்துட்டு நம்ம வாடகை கூட்டுறதுல வந்துட்டு எவ்வளவு ரெண்ட் இன்கர் பண்ணியிருக்கோம் அந்த டோட்டல் ரெண்ட் வந்துட்டு நம்ம போட்டுறோம். இது கூட என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் வந்துட்டு டாக்ஸ் பே டு அத்தாரிட்டிஸ், முனிசிபல் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அந்த மாதிரி பே பண்ணிருப்பாங்க, நிறைய வாட்டர் டாக்ஸ் அந்த மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்ஸ் என்னென்ன லோக்கல் அத்தாரிட்டிக்கு பே பண்ணோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்க டிடக்ஷன்ஸா கொண்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் 24(A) படி பார்த்தோம்னா, எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வந்ததுக்கு அந்த ரெண்டட் இன்கம்
மைனஸ் டாக்ஸ் பெய்டு எவ்வளவு பண்ணிருக்கோமோ அதுல 30% வந்து தாராளமா டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வேற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ரெண்ட் இன்கார்டு ரெண்ட்ல மொத்தமா எவ்வளவு இன்கம் வந்திருக்கோ மைனஸ் டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணிருக்கோமோ அதுல 30% நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் அண்டர் செக்ஷன் 24B. இப்போ வந்துட்டு ஒரு ஹவுசிங் லோன் போட்டு அந்த பில்டிங் வாங்கி அதை ரெண்ட் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த கேபிட்டல் பாரோயிங்க்கு இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபினான்சியல் இயர் எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு நம்ம தாராளமா டிடெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மேக்ஸிமம் 2 lakhs வரையும் பண்ணிக்கலாம் நம்ம எலிஜிபிலிட்டி. ஸோ நெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இந்த ரெண்ட் இன்கம் மைனஸ் இந்த 3 டிடக்ஷன்ஸ் டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரதான் நெட் இன்கம் ஃப்ரம் ஹச்பி. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம காலம் 2 அப்படிங்கறத வந்துட்டு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் 2 ஹெட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் 3rd ஹெட், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். இதுல என்னென்ன கேட்டகரைசேஷன் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் பொதுவாகவே P&L ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் இல்லைன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டிருப்போம். அதுல நெட் ப்ராஃபிட் இருந்து எடுத்துட்டு வந்து தான் இங்க போஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ராஃபிட் ஆர் இன்கம், ப்ராஃபிட் வந்து பிசினஸ் டினோட் பண்றது ப்ராஃபிட் வரும், ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டு டினோட் பண்றது இன்கமா வரும். இதுல வந்துட்டு பிசினஸ் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா என்ன டிடக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷன் 27 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருந்து 38 வரைக்கும் நிறைய டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க வித் கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன், அதுல டெப்ரிசியேஷன்லயும் பிளான்ட் அண்ட் மிஷினரி, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், புக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரேட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டிடக்ஷன்ஸ் மட்டும் இங்க அலோவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வரது நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் இன்கம், இந்த டிடக்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணி வருது. ஸோ வந்துட்டு இந்த 3rd ஹெட்டை வந்துட்டு நம்ம காலம் 3ங்கிறத நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4th கேட்டகரி வந்துட்டு இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம. நத்திங் பட் இது வந்துட்டு ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ ஷேர்ஸ் டிபென்சன்ஸ் அந்த மாதிரி அசட்ஸை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், குவிக்கா விற்க மாட்டோம். இப்போ லிக்விடாக விற்கிறோம்னு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா வந்துட்டு அதை 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் விற்கலாம், 10 years 20 years இந்த மாதிரி நிறைய எப்பெல்லாம் விற்கலாம். ஸோ அந்த இதை எப்படி மேனேஜ் பண்ணி அதுல என்ன இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்றதா இந்த கேபிட்டல் கெயின். அங்க இந்த கேபிட்டல் கெயினை பத்தி என்னென்ன இருக்குங்கிறத கிளியர் கட்டா பார்த்துடலாம். ஸோ இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ல ஃபர்ஸ்ட் வரப்போ வந்து ஃபுல் சேல் வேல்யூ கன்சிடரேஷன். ஃபுல் சேல் வேல்யூ கன்சிடரேஷன் நத்திங் பட் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ அமௌண்ட் நம்ம கோட் பண்ணி வாங்கியிருக்கோமோ, இது வந்து பத்திரம்னா டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருப்போம். ஒரு லேண்டை விற்கிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன சேல் வேல்யூ வாங்கியிருக்கோம், இந்த சேல் வேல்யூ செக்ஷன் 50C குறையாம இருக்கக்கூடாது. ஸோ மினிமம் அந்த ரேங்க் இருக்கணும். அபவ் இருந்ததுன்னா அந்த சேல் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதை ஃபுல்லா எடுத்துக்கலாம் நம்ம. இது கூட என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான டிடக்ஷன்ஸ் வந்துட்டு காமனா இருக்கும். அது வந்துட்டு என்னன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்களோ அது. ஆனா இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் என்னன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் இன்ஃபிளேஷன் ரேட் அண்ட் இண்டெக்ஸேஷன் சார்ட்டை பார்த்துட்டு அந்த ஒரு இண்டெக்ஸேஷன் பாயிண்ட் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறது. இந்த கேபிட்டல் கெயினை மட்டும் ஒரு கிளியர் வீடியோல தனியாவே செப்பரேட்டா கொடுக்கலாம். அந்த அளவு இது ஒருத்தியான கான்செப்ட். ஸோ அது ஃபியூச்சர் வீடியோல வந்துட்டு இந்த இண்டெக்ஸேஷன் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றதை பார்த்துடலாம். இப்போ வாங்க இதுல பார்ப்போம். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன்ங்கிறது நத்திங் பட் பர்ச்சேஸ் வேல்யூ. இந்த லேண்டை எப்போ வாங்கிடுவோமோ அந்த பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளவோ அதுக்கு இண்டெக்ஸேஷன் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்போ வெறும் லேண்டை வாங்கியிருக்கோம், அதுக்கு மேல ஃபென்சிங் பண்ணுவோம், அந்த லேண்டை பிளாட் பண்ணுவோம், அதுக்கு மேல பில்டிங் கட்டுவோம். இது வந்து ஒவ்வொரு இயர்லயும் டிஃப்ரெண்டா பண்ணிருப்போம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இன்ஃபிளேஷன் ரேட், ஒவ்வொரு இயருக்கும் இன்ஃபிளேஷன் ரேட் மாறும். அந்த இண்டெக்ஸேஷன் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸேஷன் கொடுத்துருவோம். ஸோ 3rd பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரிலேஷன் வித் டிரான்ஸ்ஃபர். இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர் நடத்துறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சர் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேபிட்டல் கெயினுக்கே ரொம்ப பிரதானமான டிடெக்ஷன்ஸ் வந்துட்டு செக்ஷன் 54 சீரிஸ். 54ல வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் சிலது அப்ளிகபிள் சிலது நாட் அப்ளிகபிள்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபினான்சியல் இயருக்கு எது அப்ளிகபிளோ அதை செலக்ட் பண்ணி பண்ணும். 54B, 54D, 54EE, 54EC, 54F இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. எல்லாமே நமக்கு எலிஜிபிளா இருந்தா மட்டும் அந்த டிடெக்ஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்றது தான் LTCG ஆர் STCG, எது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாவோ இல்ல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாவோ கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம காலம் 4ங்கிறத ட்ரீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இஸ் நத்திங் பட் இதுல 4ல எந்த இது லிஸ்ட் ஆகலையோ, எந்த இதுமே இந்த 4 கேட்டகரிக்குள்ள ஃபிட் ஆகலையோ
அதை வந்து தாராளமா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல ஃபிட் பண்ணிக்கலாம். ஏதோ டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆர் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்டரி, கிராஸ் பர்சன்ல வின் பண்ணது, இது எல்லாமே வந்துட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல லிஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த வந்து காலம் 5 அப்படிங்கறத நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த 5 ஹெட்டை சேர்த்தவொடனே நமக்கு மெயினா இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ங்கிறது ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கான ஃபார்முலா மாதிரி இது கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 7th இது என்ன வரும்னா டிடெக்ஷன்ஸ் அண்ட் சாப்டர் 6A. இந்த சாப்டர் 6ங்கிறது நத்திங் பட் 80s, அந்த 80 செக்ஷன் 80ஸ்க்கான டிடெக்ஷன் ஃப்ரம் 80C இருந்து 80U வரைக்கும் நிறைய இது இருக்கு. 80C 80CCD, CCE அந்த மாதிரி ஃபுல் கேட்டகரிஸ் இருக்கும். D 80DD இந்த மாதிரி ஃபுல் கேட்டகரிஸ் இருக்கனால அதுல என்னென்ன நமக்கு டிடெக்ஷன் அப்ளிகபிளா இருக்கோ அந்த இதுக்கும் ஒவ்வொரு டிடெக்ஷனுக்குமே ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்கும், ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த டிடெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தாராளமா கொண்டு வந்துடலாம். ஸோ இது கேட்டகரி 7 அப்படின்னு காலமை நேம் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு 8th ஒன்று வந்துட்டு இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இருந்து இந்த டிடெக்ஷன் சாப்டர் 6A கொண்டு வரதான் டோட்டல் இன்கம். இந்த டோட்டல் இன்கம் தான் இவ்வளவு தூரம் நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். இந்த டோட்டல் இன்கம் தான் அரைவ் பண்ண போறோம். இதுல இந்த டோட்டல் இன்கம் வந்துட்டு 8th காலமா அப்படிங்கறத ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இன்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இன்கம் மட்டும்தான் இருக்கு. அது இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். இது வந்து எந்த ஹெட்லயே வராது. இட்ஸ் அ பியூர் எக்ஸம்ப்டட் இன்கம். பட் இன் கேஸ் வந்து இது அக்ரிகல்ச்சர் இன்கம் மற்ற டாக்ஸபிள் இன்கமோட கொலாபரேட் ஆகும்போது ஒரு அக்ரிகல்ச்சர் ரிபேட் மட்டும் கொடுப்பாங்க. அதை நம்ம பெர்ஃபெக்டா கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்ல என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் அக்ரி ரிசிப்ட்ஸ். அதுல என்னென்ன அக்ரி ரிசிப்ட்ஸ் இருக்கோ அந்த ஃபுல் ஃபினான்சியல் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த அமௌண்ட் ரெவன்யூ எல்லாத்தையும் கிராஸ் ரிசிப்ட்ஸை போட்டுடலாம். இது கூட என்ன டிடெக்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்டிலைசர் வாங்கியிருப்போம், ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணிருப்போம், வாட்டர் இரிகேஷன் புதுசாக போட்டிருப்போம். அந்த ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து வரதான் நெட் அக்ரி இன்கம். இந்த நெட் அக்ரி இன்கம் வந்து 9th காலமா நம்ம சூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் த ஃபைனல் ஸ்டெப் இஸ் நத்திங் பட் 10th ஒன் அக்ரிகேட் இன்கம். இந்த டோட்டல் இன்கமோட அக்ரிகல்ச்சர் இன்கமையும் ஆட் பண்ணி வரதான் அக்ரிகேட் இன்கம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். அக்ரிகேட் இன்கமோட முடியுது. இதுல வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் இருந்து பார்த்துடலாம். ஸ்டார்டிங் ஒரு ரிவிஷன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் டோட்டல் இன்கம்ல ஃபர்ஸ்ட் வரது ஹெட் வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி. இதுல வந்துட்டு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குன்னு கிளியர் கட்டா பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்றது கிராஸ் டோட்டல் இன்கம். அது கூட வந்துட்டு சாப்டர் 6A டிடெக்ஷன்ஸை மைனஸ் பண்ணி வரதுதான் டோட்டல் இன்கம். அந்த டோட்டல் இன்கமோட அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆட் பண்ணி வருது அக்ரிகேட் இன்கம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட் டோட்டல் இன்கம் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுங்கிறது கிளியர் கட்டா பார்த்துருப்பீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மேட் ஃபுல்லா பார்த்தோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட PDF கண்டென்ட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிடுறேன். யாருக்கு வேணுமோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு கண்டெஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் லைக் எவ்ரி டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.